சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. அப்படி கேட்டிங்கன்னா சொசைட்டிக்கு சொல்லணும்னு நினைக்கிறாங்க, வேறு விதமாக சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். நார்மலாக ஆவண கொலைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இல்லாமல் அது ஒரு அதெல்லாம் சரியில்லை இருக்கட்டும். நல்லா இருக்குது சார், சூப்பராக இருக்கு. அதுதான் அவர் அந்த ஜாதி ஆணவ கொலை பற்றி அதான் கடைசியாக முடிக்கிறார். திருந்துங்கன்னு சொல்கிறார், ஆணவ கொலை பண்ணாமல் திருந்துங்கன்றார், வேற ஒன்றும் இல்லை. தேவைதான், கண்டிப்பாக தேவை. என்னங்க தேவைதானே கேட்குறீங்க? கண்டிப்பாக தேவைங்க. அதுதான் நல்லா இருந்துச்சுண்ணா. செகண்ட் ஹாஃப் அவ்வளோ இல்லை, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆனால் தரமாக இருந்துச்சு. அதெல்லாம் தரமாக பண்ணிருக்காரு, அதெல்லாம் சூப்பராக இருக்குது. அண்ணா ரொம்ப நல்லவனாக இருந்திருக்க வேணான்னு தோணுது செகண்ட் ஹாஃபில், அவ்வளோதான். நடந்தா நான் தான் பார்க்க முடியல செகண்ட் ஹாஃபில். வாழ்த்துக்கு சூப்பராக இருந்தது, அவராக தான் வந்தது. ஓகே ப்ரோ, கொஞ்சம் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது, கொஞ்சம் இது வேணும். சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக வேணும். ஓகேண்ணா. நல்லா இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குது. பிரதீப், மமிதா பஜி கூட நல்லா தான் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருந்துச்சு. இல்லை சத்தியமாக நல்லா தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கூட ஸ்லோவாக இருக்குன்னு சொல்கிறாங்க, பட் வந்து அந்த எமோஷன்ஸ் கேரி பண்ணலாம் ரொம்ப கஷ்டம். நல்லா இருக்கு, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. படம் சூப்பராக இருக்குது. பிரதீப் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இந்த காலத்து பிள்ளைங்களோட மனநிலை இது, அவ்வளோதான். இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து லவ்னா வேறு மாதிரி இருக்கும்ல, இப்போ இந்த காலத்து பிள்ளைங்களோட மனநிலைமை இப்படி தான் இருக்குது. படம் ஓகே. ஆமாம், ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. ஆனால் இனிமேல் வருங்காலத்தில் இப்படி தான் நடக்க போகுதுன்றது தான் இந்த படம். கண்டிப்பாக நல்லா இருக்காது தான். ஒருத்தர் அதாவது ரிலேஷன்ஷிப்பில் வராங்க, இது எப்படி மாற்றி மாற்றி சொல்ல முடியும் சொல்லுங்கள்? இந்த அளவுக்கு அவங்க அப்பா மினிஸ்டர் லெவலில் சொல்கிறாங்க, இதெல்லாம் எப்படி நடக்கும்? சாத்தியமே இல்லை. பட் படம் ப்ரெசென்ட் பண்ண விதம் நல்லா இருக்குது, அவ்வளோதான். தேங்க்யூ. ஆனால் படம் நல்லா இப்போ அதை பற்றி இல்லைண்ணா, இல்லை நான் படம் வந்து பசங்களோட ஃபீலிங்ஸ் பற்றி நிறைய இது இருக்குது. பட் அந்த பொண்ணுக்காக நிறைய விஷயம் எஃபோர்ட் போட்டு பண்ணியிருக்காருல்ல, ஆக்டிவிஸ் நல்லா தான் இருக்குது. கனெக்ட் ஆகிடுச்சுன்னா அப்படின்னு சொல்ல முடியாதுண்ணா. எல்லா பசங்களும் கனெக்ட் ஆகும், ஒரு சில பேர் கனெக்ட் ஆகும். அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்கள்ல, அந்த ஒரு சில பேருக்கு நான் தப்புன்னு தான் நினைக்கிறேன். பட் ஆனால் அவனோட ஃப்ரெண்டுக்காக எஃபோர்ட் போட்டு பண்ணுறான்ல, அதுக்காக. ஆனவங்களே ஆமாண்ணா, அது பேசணுண்ணா. இப்போ எப்படின்னா இந்த மாதிரி பேசினா தான் நிறைய விஷயத்தில் வந்து கண்டுக்க மாட்டாங்க. ஒரு சில எப்படி சொல்கிறது, பார்ப்பாங்க நிறைய பேர் இந்த மாதிரி பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பெரிய விஷயம் எடுத்துகிட்டு போகாமல் ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக சொல்ல வேண்டிய விஷயம் சொல்லணுன்றதுக்காக சொல்ல வராங்க விஷயம். நல்லா இருக்கு, நல்லா தான் இருக்கு. அது ஏற்றுக்கிற மாதிரி இல்லை, படம் மாதிரி பார்க்கலாம், அவ்வளோதான். ரியலிஸ்டிக்காக இருக்காது. படம் மாதிரி பார்க்கலாம், அவ்வளோதான். அது என்னது? அது கொஞ்சம் வைக்காமல் இருந்திருக்கலாம் அந்த மாதிரி. நல்லா இருக்கும். பார்க்கலாம் தலை, ஒன் டைம் பார்க்கலாம் தலை, அவ்வளோதான் தலை. பிரதீப் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. அப்படிலாம் இல்லை தலை, என் ஃப்ரெண்டுக்கு வேணா நடந்துக்குது தலை. தலை நான் அத்தனை இன்டர்வியூவில் சொல்கிறேன் தலை. வேணாம் தலை, வேணாம். இல்லை தலை, அவனை தட்டி விட்டாங்க, அவ்வளோதான். அவ்வளோதான் தலை, இனிமேலாம் ஹெல்ப் பண்ணல தலை, அவ்வளோதான். அப்புறம் டியூடா சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, போய் பார்க்கலாம். கனெக்ட்லாம் ஆச்சு. அவ்வளோ சொல்கிற அளவுக்கு மொக்கையாலாம் இல்லை, டீசெண்டாக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் கொஞ்சம் இன்னும் பண்ணிருக்கலாம் நல்லா.
அது ஒரு மாதிரி தான் இருக்கும். பட் வந்து எப்படி சொல்ல, லவ்னா இதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு இது ஒரு மாதிரி செட் ஆகாது. ஏன்னா அவங்க வந்து தாலி அந்த மாதிரி போயிருக்கோம்ல. ஸோ இவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும் அது. அதான் சொன்ன பிரச்சனையாக போகுது. தப்பு தான் தலைவா. இந்த லவ்வுக்கு அப்புறம் இந்த ஜாதி இதெல்லாம் பார்க்கக்கூடாது தலைவா. 2 பேரோட ஃபீலிங்ஸ் அதுக்குள்ளே வந்து ஜாதி இதெல்லாம் திணிக்கிறது வந்து ரொம்ப தப்பு. 2 பேர் ஃபீலிங்ஸ்னால் அதை விட்டுறணும். பார்க்கலாம். 5க்கு 3, 2.5 அப்படி கொடுக்கலாம். ஓகே. பிரதீப். ஓகே தான் ப்ரோ, படம் ஒரு வாட்டி பார்க்கலாம். ஸ்லோ தானா? ஓகே, பார்க்கலாம். ஒன் டைம் வாட்சபிள். ஆமாம். ஆமாண்ணா, அதெல்லாம் கொஞ்சம் நிறைய சீன்ஸ்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு. மற்றபடி ஓகே தான், பார்க்கலாம். என்னண்ணா? ஹானர். ஓகே. அந்த கேஸ்ட் விஷயம் பற்றி பேசியிருக்காங்க, அது நல்ல நியூஸ் தான் இன்னும் கேட்டால். மற்றபடி படம் நல்லா இருக்கு, கான்ட்ரவர்சியாக இருக்குது, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. சில பிரதீப் நல்லா நடிச்சிருக்காரு. அதான் அதை என்ன சொல்கிறது, லவ் டுடே, அப்புறம் டிராகனு, இப்போ டியூடா, 3துலேயும் வெவ்வேறு டிஃப்ரென்ஷியேட் ஷேடு தெரியுது. தனுஷ் மாதிரி, அப்புறமேட்டு பிரபுதேவா மாதிரி, ஜாக்கி ஜான் மாதிரி, அப்புறம் தலைவர் மாதிரிலாம் நடிச்சிருக்காரு. ஸோ எல்லாம் கலந்த ஒரு ஸ்டார் ஆகிட்டார். ஆமாம், இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி பேசியிருக்காங்க. ஏன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு வந்து என்னென்னா ஃபுல் ஃப்ரீடம் இருக்குது. அந்த ஃப்ரீடமை வந்து அவங்க எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க, கரெக்டான லவ் சாய்ஸ் பண்ணுறாங்களா அப்படின்றத வந்து தெளிவாக பேசியிருக்காங்க. இதில் என்னென்னா கொஞ்சம் 90s இருக்க அந்த தேவதாஸ் இருக்காங்கல்ல, அந்த தேவதாஸ் இங்கே ஓகே கட் பண்ணிப்பல. அதான் இப்போ இருக்க ஜென்ரேஷனோட லவ்வை வந்து காட்டியிருக்காங்க. ஏன்னா 80s 90s அதுக்கப்புறம் அவங்களுக்கெல்லாம் வந்து ஃப்ரீடம் பெருசாக இருந்ததில்லை. இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு வந்து ரொம்ப ஃப்ரீடம் அதிகம். ஏன்னா அவங்க 80s 90s இருக்கிறவங்களாம் நமக்கு தான் ஃப்ரீடம் கிடைக்கல, இப்போ இருக்கிற பசங்களுக்காச்சும் ஃப்ரீடம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதை எப்படி கரெக்டாக கேர்ள்ஸும் பாய்ஸும் யூஸ் பண்ணிக்கிறாங்க, கரெக்டான சாய்ஸ் அவங்க எடுக்கிறாங்களான்றத ஒரு லவ்வோடு சொல்லியிருக்காங்க. பட் எனிவே 80s 90sலாம் தேவதாஸ்ன்றதை வந்து பிரதீப் கரெக்டாக தேவதாஸ்க்கு ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு இந்த படத்தை. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது சொசைட்டியில் வந்து ஒரு பெரிய ஹீரோவாக இந்த மாதிரி ஸ்கிரிப்டை எடுத்து யாராவது பேசுவாங்கன்னா அது கண்டிப்பாக வந்து அது வந்து டவுட்டு தான். இவர் கரெக்டாக பேசியிருக்காரு. இது வந்து ஃபேமிலியோட எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். நல்லா ஃபன்னாக ஜாலியாக ஒரு மாதிரி பேசியிருக்காங்க. சீரியஸாக பேசாமல் ஒரு மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டாக ஜாலியாக ஃபன்னாக பேசியிருக்காங்க. ஆனால் இந்த ஸ்டோரி வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஸ்டோரி தான். எல்லாருமே வந்து அவங்க ஃபேமிலியில் சிலருக்கெல்லாம் கில்ட்டி ஆகும். ஒருவேளை நம்ம ஃபேமிலியில் இந்த மாதிரி இஷ்யூ நடக்குமோ, நம்ம ஃபேமிலியில் இந்த மாதிரி பிரச்சனை நடக்குமோன்ற மாதிரிலாம் யோசிப்பாங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் சிலர்லாம் வந்து டிஸ்கஷனுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க இந்த படத்தை. படம் பார்க்கணுன்னா தீபாவளிக்கு ஜாலியாக அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட வந்து ஒரு ஃபன்னாக இருக்கும், காமெடி எல்லாமே இருக்கும், சோஷியல் மெசேஜும் இதில் இருக்கும். அது ஒவ்வொருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஒரு சில பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுவாங்க, ஒரு சில பேருக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. என் பக்கத்தில் இருந்தவங்களாம் ஒரு சில பேர் பசங்களாம் அழுகுறானுங்க, டே நீ ஏன்டா அழுகுறானா, ஆமாண்ணா எனக்கு ஒரு லவ் ஃபெயிலியர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணுறான். ஸோ பெரியவங்கெல்லாம் வந்து பார்த்தாங்கன்னா அவங்க அந்த கேஸ்டெல்லாம் பயங்கரமாக பார்ப்பாங்கள்ல, அதெல்லாம் கொஞ்சம் கில்ட்டி ஆகும். ஸோ பொண்ணுக்கு பிடிக்காமல் லவ் மேரேஜ் பண்ணி வைக்கிறது, அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும்ல, அதெல்லாம் கிழிச்சு தொங்க விட்டுருக்காங்க படத்தை. ஃபேமிலியோடு வந்து பார்த்தா வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக இருக்கும். ஆனால் இது பார்க்க வேண்டிய படம் ஃபேமிலியோட. நல்லா இருக்குது, மியூசிக் நல்லா இருக்குது. அவர் பாட்டுனால தான் எல்லாரும் பசங்கள்லாம் ஜென்சிலாம் உள்ளே வராங்க. ஆனால் ஜென்சிலாம் வந்து கொஸ்டின் தான் வந்து ஐயோ எனக்கு என்ன நான் லவ் பண்ணனே பிரேக்கப் ஆச்சு அந்த கொஸ்டினோடையே உள்ளே வந்துட்டு வெளியே போவாங்க. அந்த மாதிரியான ஒரு கான்ட்ரவர்சியான படம்.